ஆங்கில ஜப்பானிய கூட்டணி ஒப்பந்தம் 1902 ஆண்டு ஜனவரி 30 அன்று இங்கிலாந்தும் ஜப்பானும் லண்டனில் முதல் ஆங்கில ஜப்பானிய கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் ஆசியா மற்றும் ஐரோப்பா அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிழக்கு ஆசியாவில் ரஷ்யாவின் ஆதிக்கம் வேகமாக வளர்ந்தது. இதனால் பிரிட்டனும் ஜப்பானும் தங்களது நலன்கள் பாதிக்கப்படும் என கவலைப்பட்டன. குறிப்பாக சீனா மற்றும் கொரியா பகுதிகளில் அரசியல், வாணிப மற்றும் இராணுவ செல்வாக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த கூட்டணி மூலம் ஒரு நாட்டுடன் மூன்றாம் தரப்பு நாடு போர் தொடுக்குமானால் மற்ற நாடு நடுநிலை பின்பற்றும் என்றும், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் தாக்கினால் கூட்டணி நாடு உதவி வழங்கும் என்றும் ஒப்பந்தம் கூறியது. இந்த ஒப்பந்தம் ஜப்பானுக்கும் சர்வதேச அங்கீகாரத்தை வழங்கியது. ஐரோப்பிய பெரிய சக்தியுடன் சமமான நிலை பெற்ற முதல் ஆசிய நாடாக ஜப்பான் மாறியது. பிரிட்டனுக்கு இது ஆசியாவில் தனது நலன்களை பாதுகாக்க ஜப்பானின் இராணுவ சக்தியை நம்பும் வாய்ப்பை அளித்தது. இதனால் பிரிட்டனுக்கு தனிப்பட்ட இராணுவ சுமை குறைந்தது. இந்த கூட்டணி 1904, 1905 ஆண்டுகளில் நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போர்க்காலத்தில் ஜப்பானுக்கு அரசியல் மற்றும் தூதரக ஆதரவை வழங்கியது. ஆங்கில ஜப்பானிய கூட்டணி ஒப்பந்தம் ஆசியாவில் அதிகார சமநிலையை மாற்றி ஜப்பானை ஒரு முக்கிய உலக சக்தியாக உயர்த்தியது. இந்த ஒப்பந்தம் பின்னர் 1905 மற்றும் 1911 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. முதல் உலகப் போர் காலத்தில் கூட இதன் தாக்கம் தொடர்ந்தது. ஆகவே 1902 ஜனவரி 30 அன்று கையெழுத்தான முதல் ஆங்கில ஜப்பானிய கூட்டணி கிழக்கு ஆசிய அரசியல் சமநிலையையும் உலக தூதரக உறவுகளையும் மாற்றிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தமாக கருதப்படுகிறது.